ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். த ஒடிசி இப்போ தேட்டர்ஸ் ரிலீஸே ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ட்ராமா மூவி. இந்த படம் கிரேக்கர்களோட புராண கதைகளில் ஃபேமஸான ஹோமர் எழுதிய த ஒடிசி அப்படிங்கிற புக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை எடுத்தவர் உலக லெவலில் தனக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே வச்சுட்டு இருக்க கிறிஸ்டோபர் நோலன். அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் 2024 வந்தப்பே இந்த படத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு உருவானுச்சு, எனக்குமே உருவானுச்சு. ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தோட ஸ்டோரி ட்ராயை கிரேக்கர்கள் கைப்பற்றின பிறகு, அதாவது ட்ராஜன் வார் முடிஞ்ச பிறகு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த வாரில் வின் பண்ணுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த இத்தாக்கா நாட்டை சேர்ந்த ஒடிசியஸ் தன்னோட வீரர்களோட திரும்பி தன்னோட நாட்டை நோக்கி புறப்படுறாரு. புறப்பட்டு போகிற வழியில் அவர் பண்ணுற சில மிஸ்டேக்ஸ், அவரோட சில தப்பான டிசிஷன்ஸ்னால அவரோட படை மொத்தமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பல வருஷங்களாக கன்னியூ ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போருக்கு போன அரசன் ரொம்ப வருஷமாக திரும்பி வராதனால அவரோட மனைவியை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இத்தாக்கா நாட்டோட அரசனாகலாம் அப்படிங்கிற மாரி ஒரு டீம் அங்கேயே சூழ்ச்சி பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, ஒடிசியஸ் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போனாரா இல்லையா, அவரோட மனைவி அவரை சுற்றி நடக்கிற சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் த ஒடிசி. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமாக எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். யூஸ்வலாக கிறிஸ்டோபர் நோலன் அவரோட எல்லா படங்கள்லையும் டெக்னிக்கல் விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த படத்தில் அது அடுத்தபடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இந்த படத்தோட ஒளிப்பதிவு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸ் கேமராவில் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது தேட்டரில் பார்க்குறப்ப செமையாகவே இருந்துச்சு. நான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கல, இருந்தாலும் நார்மல் ஸ்க்ரீன்லேயே ஒரு சீனும் செமையாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், விஎஃப்எக்ட், காஸ்டியூம், மேக்கப், ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை படமாக பார்க்குறப்ப நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்ததான் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாரும் இந்த படத்துக்கு அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒடிசியஸாக பண்ண மேட் டெமோன், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அவரோட ஒய்ஃப் கேரக்டர் பண்ண அன்னே ஹயாத்வே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. இவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தனித்துவமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு பெருசாக போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒடிசியஸ் அரசன் ஃபேஸ் பண்ணுற தடைகள், அதை எப்படி அவன் கடந்து வரான் அப்படிங்கிற மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இடையில பரபரப்பாக சுவாரஸ்யமாக சில சீன்ஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போகிறதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், நோலன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை நான் லீனியரில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே கிளைமேக்ஸை ரீச் ஆகிற வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, கான்வர்சேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் இடையில சில ஹை மூமெண்ட்ஸ் இருந்ததுனால பெருசாக குறைகளாக அது தெரியல. பட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த நான் லீனியர் பேட்டர்ன் அப்படிங்கிற விஷயம் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி போகிற மாரி ஃபீலை கொடுக்கறதுனால ஏன்னா படம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவர் ஒரு யூனிக்கான பிராண்ட் அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். அதுக்கு காரணம் அவரோட முந்தைய படங்கள் அந்த மாதிரி வித்தியாசமான ஸ்கிரிப்டு, வித்தியாசமான ஸ்டோரி அவுட்லைன், வித்தியாசமான யூனிக்கான ஸ்க்ரீன் பிளே, நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாரி நிறைய விஷயங்களை அவரோட படத்தில் பண்ணியிருப்பாரு. அவரோட படங்கள் சில நேரங்களில் நமக்கு புரியாது, திரும்பி பார்க்க நமக்குள்ள ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும். அந்த மாரி இந்த படம் ஆச்சரியத்தை உருவாக்குனுச்சா அப்படின்னு கேட்டால் டெக்னிக்கல் விஷயங்களாகவும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸாகவும் ஆச்சரியத்தை உருவாக்குனுச்சு. பட் ஸ்க்ரீன் பிளேயில் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சில இடங்களில் என்னப்பா இப்படி பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சில இடங்களில் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாரி இருக்கு, யூனிக்காக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாரி ஃபீலையும் கொடுத்துச்சு. இதனால இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. இந்த படம் டெட் ஸ்லோவாக இருந்தாலும் நான் ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸுக்கு பிடிக்கலாம்.
மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல தமிழ் இங்கிலீஷ்னு 2 வெர்ஷன்லையும் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு.